ஆந்திரா, தெலுங்கானாவில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக இதுவரை 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர். ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. விஜயவாடாவில் 50 ஆண்டுகளில் இல்லாத வகையில் 37 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதனையடுத்து விஜயவாடாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை அம்மாநில அரசு ட்ரோன் மூலம் விநியோகித்து வருகிறது. இந்த நிலையில் கிருஷ்ணா நதியில் வெள்ளப்பெருக்கால் படகுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் விஜயவாடாவில் உள்ள பிரகாசம் தடுப்பணையில் சிக்கி தூண் ஒன்று சேதமடைந்திருக்கிறது. இதனை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதேபோல் தெலுங்கானா மாநிலம் மஹபூபாபாத் மாவட்டத்தில் புருஷோத்தம மையக்குடம் பகுதியில் கனமழை வெள்ளத்தால் பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் சாலைகள் கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கேசசமுத்திரம் பகுதியில் வெள்ளத்தால் சேதமடைந்த தண்டவாளங்கள் சீரமைக்கும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் விளைவாக வாரங்கல் விஜயவாடா வழித்தடத்தில் பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது.